கமலாங்கிற அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு. 2 பொண்ணையுமே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு பொண்ணை வந்து கொடையாவாரிக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு பொண்ணை வந்து பொரியாவாரிக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் ஒரு நாள் கோவிலில் வந்து அந்த அம்மா அழுதுட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தேன். அங்கே இறந்து சாப்பிடுவாங்களா, அதாவது பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்களா, அவர் பார்த்தீங்கன்னா ஏமா அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அம்மா இது மழை காலங்க, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பொரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கு வந்து டல்லான வியாபாரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. என் கொடையாவார பொண்ணு வந்து நல்லா வந்து சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏம்மா நீங்கள் கொடையாவார பொண்ணு வந்து டல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, பொரியாவாரம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுதுல்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அந்த பிச்சை எடுக்கிறாங்களா அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும், ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு கிடைக்கிற அன்னைக்கு நாங்கள் வந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம், நேற்று சாப்பாடு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். எது பாசிட்டிவோ அதை நினச்சி சந்தோஷப்படுங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது கரெக்டு தான், நம்ம இல்லாததையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், இருக்கிறத நினச்சி நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஓகேன்னு சந்தோஷமாக போகிறாங்க. அதுலேருந்து வந்து மழை காலம் வந்துருச்சுன்னா வந்து பொரியாவார பொண்ணை வந்து மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டாங்க. வியாபாரம் நல்லா நடக்குது, அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஓகே நம்ம அதை நினச்சிக்கலாம் அப்படிங்கிறது. அதே மாற்றி வந்து யோசனை பண்ணிவிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க அவங்க லைஃப். ஓகே, பாய்.